ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் எபேசியரின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் திருவசனம். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஆம், பிரியமான கர்த்தருடைய ஜனமே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற ஒரு காரியம். முன்னே நாம் தூரமாய் இருந்தோம், அந்நியராயிருந்தோம், பிரஜாதியராயிருந்தோம், தேவனுக்கு விளக்கப்பட்டிருந்தோம். நாம் தேவனுடைய சமூகத்தில் கிட்டி சேரக்கூடாதவர்களாய் இருந்தோம். ஏனென்றால் அவர் யூதருக்கு வந்தார். பின்பு இந்த புறஜாதிக்கு சுவிசேஷம் வந்தது. அதனாலே எப்படி வந்ததென்றால் அவர் சிந்தின இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ, ஒரு குறிப்பிட்ட ஜனத்திற்கோ, ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்துக்கோ, நிற மக்களுக்கோ அல்ல, எல்லாருக்கும் பொதுவாய் உலக இரட்சகராக இயேசு இரத்தம் சிந்தினார். அதனாலதான் நாம் முன்னே தூரமாய் இருந்தோம். நமக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லை. எதுவரை அவர் சிலுவையில் மரிக்கும் வரை we don't have any relationship or partnership or any other thing with Jesus Christ. But ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் சிலுவையில் அறைந்து இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பின பின்பு அவர் தம்முடைய அன்பை உலகம் முழுவதிலும் உள்ளவர்களுக்கு வெளிப்படுத்தினார். இதைத்தான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. சர்வ லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. சர்வலோகத்தின் பாவங்களையும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. இந்த இயேசுவினிடத்துல வருகிற யாரையும் பிரகாசிப்பிக்க செய்கிறவர். அதனாலதான் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நாம முன்னே புறஜாதியாராயிருந்தோம், முன்னே நீங்கள் எல்லாரும் விளக்கப்பட்டிருந்தீர்கள், முன்னே கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு தகுதியில்லாமல் இருந்தீர்கள், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உங்களை சமீபமாய் தம்முடையவர்களாய் இரத்தத்தினாலே கழுவி நம்மை மீட்டு கொண்டார். இப்ப இன்னொரு பெரிய பியூட்டி ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? இப்ப ஆபிரகாமுக்கு நான் செய்வதை மறைப்பேனோன்னு சொன்னார்ல. ஆபிரகாம் என் சிநேகிதன், மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், தாவீது எனக்கு பிரியமானவன். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அடைமொழி கொடுக்கிறார் கர்த்தர். நீங்க வேதத்துல கவனமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அடைமொழி கொடுத்துட்டே வருவார். ஆனா புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது நம்ம எப்படி கூப்பிடுறாரு? கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். இப்ப நம்ம வேதத்தை கவனமா வாசி பார்த்தா நிறைய ரகசியங்களை உள்ள வச்சிருக்காரு. ரோமர் கழுதல் நிருபம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்ப அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோமே. இது ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். காரணம், நாம் முன்னே தூரப்பட்டிருந்தோம். இப்ப நீ யூதனா அல்லது நீ விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனா
நீ இப்படியா, நீ நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறவனா? அதெல்லாம் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அவர் உனக்காக மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட இருந்தார் என்று விசுவாசிக்கிறியா? இருதயத்துல விசுவாசித்து அறிக்கை பண்ணுகிறியா? அப்ப ரட்சிக்கப்படுவா. இப்ப அந்த ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்ததுனால நாம் அவரோடு கூட நெருங்கி வந்திருக்கோம். இந்த நெருக்கம் எதை காட்டுகிறது அப்படின்னா, தேவனுடைய புத்திரர் என காட்டுகிறது. அப்ப தேவனுடைய புத்திரர்னா அவருடைய சாயலை தரித்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப நாம் பாவத்தை மேற்கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். பாவம் இருக்காது, இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்துட்டா ஐயோ இனிப்பா ரட்சிக்கப்பட்டா பாவமே செய்ய மாட்டான், அப்படிலாம் கிடையாது. பாவம் உன் வாசற்படியில படுத்து கிடக்கும், நாம் அதை மிதித்து போகணும். அதை தூக்கி தோல்ல வச்சுட்டு போகக்கூடாது, நம்ம மிதிக்கணும். இப்ப பாருங்க, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு, நாம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பு பாவம் அவ்வளவு சுலபமா நம்ம செய்திட முடியாது. இப்ப ஒரு குடிக்கிறான், அவன் பணத்தை போட்டு குடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸுங்களோட போறான், எல்லாம் ஒன்றா பணம் போட்டு தான் குடிக்கணும். ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவனை வளாதிலே கூட்டு போய் வாங்கி ஊத்துறதுக்கு ரெடியாக நிற்பாங்க. அதில் தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், அதில் தான் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், அதில் தான் நம்ம ஞானம் உள்ளவர்களாய் செயல்படணும். இதுதான் தேவனிடத்தில் நம்ம கிட்டி சேர்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவார். நம்ம சொல்கிறோம்ல, நான் என்ன ரட்சிக்கப்பட்டனோ தெரியல, நான் ரட்சிக்கப்பட்டேன், இப்போ பாருங்க எனக்கு இது இருக்குது அது இருக்குது, இதை செய்ய முடியல அது செய்ய முடியல, அவெல்லாம் சந்தோஷமா இருக்கான். இல்லை பிரியமானவர்களே, நாம தேவனுக்காக வாழும்போது இக்காலத்து பாடு இனி வரும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. நம்ம நினைக்கிறோம், ஐயோ நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால தான் இவ்வளோ துன்பம் இவ்வளோ துயரம் நான் அனுபவிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம நடத்த ஆரம்பிச்சுட்டா அந்த துன்பங்களுக்கு நடுவிலையும் இன்பமாய் மாற்றி கொண்டு போவார். துதிக்க பண்ணுவார், ஆராதிக்க பண்ணுவார், தேவனை மகிமைப்படுத்த பண்ணுவார். நம்ம நம்முடைய இருதயத்தை என்னமா சொல்லுவோம், அவன்லாம் நல்லா இருக்கான். துன்மார்க்கமாய் வாழ்கிறவெல்லாம் நல்லா இருக்கான்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், நம்மோடு கூட சர்வ வல்லமுள்ள தேவன் இருக்கிறார். அதனால நம்ம எதுலையும் குறைபட்டு போய் வரும். நம்ம வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள போறது சமீபமா போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் 40 வருஷம் வனாந்திரத்துல அவர்களை கொண்டு போனது காரணம் என்ன? கற்றுக் கொடுத்தா, நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுத்தா, ஆசரிப்பு கூடாரத்தை சொல்லி கொடுத்தார். இப்படி பல காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களை நியாயப்பிரமாணத்தின்படி நடத்தினார். இன்னொன்று என்னன்னா, அந்த ஜனங்களுடைய அக்கிரமம் நிறைவேறல, அதற்காக கர்த்தர் காத்திருந்தார். ஏன்னா அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. நம்முடைய வாழ்வில் ஒரு நன்மையை சீக்கிரம் கொடுத்துடலாம், ஆனால் காத்திருக்க பண்ணுவார். ஏன் தெரியுமா? அந்த வேலை வரும் வரை, அவருடைய வேலை வரும் வரை, அப்போதான் அந்த நேர்த்தியாக இருக்கும். நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டை பார்க்குறோம், நம்ம வேக வேகமாக துரித, அப்போல்லாம் முன்னாடிலாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, சின்னதில் துணி பிட்டு தான் வாங்கிட்டு வருவாங்க, பேண்ட் பிட்டு ஷர்ட் பிட்டுன்னு. இந்த ஷர்ட் பிட்டும் பேண்ட் பிட்டும் கொண்டு போய் ஒரு டெய்லர்கிட்ட கொடுக்கணும். அவர் அளவெடுத்து ஒரு கார்டு கொடுப்பார். அந்த கார்டில் சொல்லுவார், இத்தனாம் தேதி தான் உனக்கு கிடைக்கும் அப்படின்வார். அப்படி பக்கு பக்குன்னு இருக்கும், கொடுப்பானா கொடுக்காம போயிடுவானான்னு. நம்ம போனால் அப்போ தான் சொல்லுவோம், இன்னும் காஜா எடுக்கல, இன்னும் தைக்கல, இன்னும் எம்பிங் போடல, இப்படின்னு எதையாவது கதை சொல்லுவான். நம்ம நின்று வாங்கிட்டு வரோம்.
இப்போ அப்படியா? இப்போ அப்படி இல்லை. கடைக்கு போகிறோம், ரெடிமேட் ஷர்ட் சைஸ் சொல்கிறோம், நம்பர் சொல்கிறோம், எடுத்து கொடுக்குறேன், போட்டு பார்க்குறோம், ஃபிட்டிங் கரெக்டாக இருந்தால் உடனே விலை கொடுத்து கரையும் கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறோம். யோசிச்சு பாருங்க, எல்லாமே ஃபாஸ்ட்டாக கிடைக்கிறதுனால தேவனுடைய காரியத்திலேயும் எனக்கு ஃபாஸ்ட்டாக கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதான் தப்பு. தேவன் கொடுக்கறது எல்லாமே நேர்த்தியானது, மேன்மையானது, உயர்வானது. தூர இருந்த நம்மை அவர் இரத்தத்தினாலே சமீபமாக்கி பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தில் நம்ம வைத்திருக்கிறார். அதனால நீங்க இந்த காலை வேளையில உங்க வீட்டில் இருக்கிற ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நீங்க போய் நின்று, நான் என் தேவனுடைய பிள்ளை, நான் என் தேவனுடைய பிள்ளை என்பதை நான் மறக்க கூடாது, நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஏசப்பாவுடைய பிள்ளை நான் அப்படின்னு நாம அறிக்கையிடுங்க. நீங்க அறிக்கையிட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதை காண்பீர்கள். ஆமென்.